கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் விசுவாசத்துக்காக போராடுங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி யூதா எழுதின நிருபம் 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இங்கே அப்போஸ்தலனாகிய யூதா ஒரு லெட்டர் எழுதுகிறார். அவர் 1ஆம் வசனத்தில் சொல்கிறார், பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறது. ஒரு பொதுவான ஒரு நிருபம். பிதாவாகிய தேவன் தமக்கென்று பிரித்தெடுத்திருக்கிற கூட்டம் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்தரிக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதுகிறேன். அவர் சொல்றார், உங்க விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அப்படி அவர் சொல்வதற்கான காரணத்தையும் பின்னிருக்கிற வசனங்களை அவர் சொல்றார். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு சொல்லாமல், இயேசு மரித்தார், உயிரோடு எழுந்தார், அவர் திரும்ப நமக்காக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லியதை காட்டிலும், அதுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கணும் அப்படின்றதை காட்டிலும், இப்பொழுது நான் உணர்த்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, உங்கள் விசுவாசத்துக்காக ஒரு போராட்டம் இருக்குது, அதை நீங்கள் போராட வேண்டும். உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு ஒரு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தில் நீங்கள் தைரியமாய் போராடி உங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று அவர் இந்த இடத்துல சொல்கிறார். என்ன விதமான போராட்டம்? நிறைய போராட்டங்கள் உண்டு விசுவாசத்துக்கு. ஆனால் இவர் ஹைலைட் பண்ணுற போராட்டம் என்னன்னா, 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவர்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, சபைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு போதிக்கிற ஒரு சிலர் வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ கிருபையை அவர்கள் காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுகிறவர்களாக இருந்தாங்க. ஒரு ராங் டீச்சிங்கை கொண்டு வருகிற ராங் டீச்சர்ஸ் இருக்காங்க. இவர்கள் உங்கள் விசுவாசத்தை கெடுத்து விடாதபடிக்கு உங்கள் விசுவாசத்துக்காக நீங்கள் போராட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொடுக்குற டீச்சிங் என்னென்ன? தேவனுடைய கிருபை, தேவனுடைய மகிமையான அற்புதமான கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் நாம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாய் நாம் நின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த விசுவாசத்தில் கடைசி வரைக்கும் முடிவு பரிந்தும் நாம் நிலைத்திருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற ஒரு பாக்கியத்தையும் நாம் இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே, தேவனுடைய அன்பினாலே, இயேசு நமக்காக சிலுவையில் செய்த தியாகத்தினாலே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் கிருபையினாலே நாம் சம்பாதிக்கவில்லை. நம்முடைய பக்தினால, நம்முடைய சுய சக்தினால, நான் இவ்வளோ 40 நாள் உபவாசம் பண்ணேன், தான தர்மங்கள் பண்ணேன், நான் இப்படிலாம் அந்த ஆயக்காரனை மற்ற பாவிகளை போல வாழாமல் நான் பரிசுத்தமாக வாழுகிறேன், இதனால் தேவனிடத்தில் நமக்கு உறவு உண்டாகவில்லை, நித்திய ஜீவனும் நமக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. நாம் பக்தியாய் வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய பக்தி நமக்கு தேவனிடத்தில் இருக்கிற இந்த உறவை உண்டாக்கவில்லை. தேவனிடத்தில் உறவு இருக்கிறபடினாலே அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய், அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நாமும் நீதி உள்ளவர்களாய் வாழ வேண்டுமே ஒழிய என்னுடைய கிரியைகள், பக்திகள் அதை சம்பாதிக்கவில்லை. அவரோடு உறவில் இருக்கிற நான், அவரை போல வாழ வேண்டும் என்று விரும்புகிற நான் பக்தியாய் பரிசுத்தமாய் பூமியில் வாழ வேண்டும். இப்படி இருக்கையில் நான் தேவனோடு இருக்கிற உறவையும் நித்திய ஜீவனையும் நான் சம்பாதிக்கவில்லை. தேவன் இலவசமாய் தம்முடைய அன்பு நிமித்தம் கிருபியாய் ஃப்ரீயாக கிஃப்டாக தான் தருகிறார் என்பதனால நான் இஷ்டம் போல் வாழக்கூடாது. என்ன, நான் எப்படி வாழ்ந்தாலும் தேவன் மன்னித்து விடுகிறாரே,
அவருடைய இரக்கத்தினாலே நமக்கு நான் சம்பாதிக்கவில்லை, நான் எப்படினாலும் வாழ்ந்து விடலாம், தேவன் மன்னித்து விடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் கொள்ளத்தக்கதாக தவறான போதனைகள் வந்து விடுகிறதா. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து போராட வேண்டிய காரியங்கள் என்ன? இப்படி என் இஷ்டம் போல வாழலாம் என்று சொல்லுகிற போதனைகளுக்கு நான் எதிர்த்து தைரியமாய் நான் போராடுகிறவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட போதனைகளை போதிக்கிறவர்களுக்கும் நான் ஜாக்கிரதையாக இருந்து என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வேன். 2 காரியங்கள். என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நான் போராட வேண்டும். 2வது, தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமாய் வருகிற இந்த டீச்சிங்ஸுக்கு எதிர்த்து நான் போராடுகிறவனாக. ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக அவங்களுடைய சாராம்சம் என்னன்னா, 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறவர். நேரடியாக தேவனையும் இயேசுவையும் மறுதலிக்கிறவர்களா இல்லை, ஆனால் அவர்களுடைய போதனை தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்குது, தேவனை மறுதலிக்கிற ஒரு போதனையாக இருக்குது. அப்படிப்பட்ட போதனையை பின்பற்றுகிறவர்களும் தங்களுடைய வாழ்க்கையினாலே தேவனையும் இயேசுவையும் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் பேரை பார்த்தா நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம், கிருபையினால தான் நாம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய வாழ்க்கை அதை பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினாலே தேவனையும் சத்தியத்தையும் மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார். அப்படிப்பட்ட போதனைகளை கொண்டு வருகிற போதகர்களையும் நான் எதிர்த்து போராடுவது அப்படின்னு சொல்லுன்னா, அவர் அதுக்கு சில காரியங்களை சொல்கிறார். 5ஆம் வசனத்திலேருந்து 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற முதல் காரியம் என்னன்னா, நான் போராடுறதுக்கு என்ன பண்ணணும், விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு விசுவாசத்தைக்காக நான் போராடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த காரியங்களை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அவர் சொல்லுகிற 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 5ஆம் வசனத்துலன்னு சொல்கிறார். என்னத்தை நினைப்பூட்ட விரும்புகிறார்னா, தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்பதை அவர் நினைப்பூட்டுகிறார். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். விசுவாசத்துக்காக நான் போராடுவது எப்படி அப்படின்ற காரியத்தில் அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம்னா, இந்த காரியத்தை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். முதல் காரியத்தை நான் என்ன நினைவில் வைத்திருக்கணும்னா, தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினால், தேவனை மறுதலித்து என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய உபதேசமோ தவறாக இருந்தால் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட டீச்சிங்கை நான் எதிர்க்காமல் ஒத்து போனாலும், அந்த டீச்சிங்கை ஃபாலோ பண்ணாலும், அப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொண்டாலும் எனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதற்கு 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த 3 வசனங்களில் 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒன்று என்ன, இஸ்ரவேலை அவர் உதாரணமாக திருஷ்டாந்தமாக நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. என்ன, எகிப்திலிருந்து அவங்க ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணினபடினாலே, அவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே, உண்மையற்ற நிலைமையினாலே அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானானை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. இது உண்மைதான். எகிப்தை விட்டு தேவன் அற்புத விதமாய் அதிசயங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களை விடுவித்து, எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, தேவனே மன்னாவினால் போஷித்து, மேகத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தி, தேவனுடைய பராமரிப்பு, தேவனுடைய பாதுகாவல் இருந்தது, ரட்சிப்பின் அனுபவம் இருந்தது, தேவனுடைய சமூகம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால்
அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை சுதந்திரிக்கவில்லை. அதாவது நமக்கு நிழலாட்டமாய் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரம கானானாகிய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க முடியாது. எப்போ ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குது, தேவன் எனக்கு இப்போ தேவைகளெல்லாம் சந்திக்கிறார், மன்னாவை தருகிறார், காடவை தருகிறார், தண்ணீரை தருகிறார், பகலில் வெயில் இரவில் நிலவை என்னை சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாக்கிறார், அவருடைய பிரசன்னம் இருக்குது, எல்லாவற்றையும் அனுபவிக்கிறேன், எனக்கு தேவ ஐக்கியம் இருக்குது. இருந்தாலும் நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்காமல் போவதற்கு காரணம் என்ன? தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணினால், இவ்வளவு ஆவிக்குரிய அனுபவம் இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கலகம் பண்ணுகிறவனாய் இருந்தால் நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டேன். அதற்கு உதாரணம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற உதாரணத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய யூதா சபைக்கு சொல்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், நான் சபையில் தான் இருக்கேன், நான் இந்த ஆவிக்குரிய இந்த அனுபவங்கள் இருக்குது, தேவன் எனக்காக போஷிப்பை தருகிறாரு, தேவன் என்னை பாதுகாக்கிறாரு, அவர் கிருபை இருக்கதானே செய்து, ஆனால் என்னுடைய வாழ்க்கை தேவனை மறுதளிக்கிறதா? அப்படி மறுதளிக்கிறவர்களுக்கு தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும்போது நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை நினைவில் வைத்திருக்கணும். இஸ்ரவேலர்கள் அப்படியே சரி பரவாயில்ல, கண்டு காணாதபடிக்கு ஆண்டவர் பாவத்தையும் அவ்விசுவாசத்தையும் காணாதவராக இல்லை, அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. விசுவாசித்தவர்கள் கானானை சுதந்திரித்தார்கள். இன்னொரு உதாரணத்தை அங்கே சொல்கிறார். நோவா காலத்தில் இருந்த ஜலப்பிரயத்தில் இருக்கும்போது அதுக்கு முன்பதாக இருக்கிற தேவ தூதர்கள் அவர்கள் பாவம் செய்தபடினாலே தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்து மனிதர்களோடு அவர்கள் பாவத்தில் உட்பட்டபடினாலே தேவன் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்கள் சங்கிலிகளினாலே அந்தகாரத்தில் போடப்பட்டிருக்கிறார். அந்த மனிதர்கள் தங்கள் பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டு பெற்று கொண்டிருந்தாலும் தேவ தூதர்களுக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. தேவதூதர்களால அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்களா? அவர்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டதா? இல்லை. அவர்களும் அவர்களுடைய பாவத்தின் தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொண்டு நரகத்தில் போடப்படுவதற்காக இப்பொழுது சங்கிலிகளினால் கட்டப்பட்டவர்களாய் பாதாளத்தில் காரிருளில் இருக்கிறார்கள். அவங்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒரு மூணாவது உதாரணத்தையும் கொடுக்கிறார் 7ஆம் வசனத்தில். சோதோம் கொமோரா பட்டணத்தார் அவர்களும் பாவத்தில் ஈடுபட்ட போது அவர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டது. இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, இப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமாக தங்களுடைய வாழ்க்கையினாலே செய்கைகளினாலே கலகம் பண்ணினவர்களுக்கு தேவன் தண்டனை கொடுத்தவர்களாக இருந்தால், இப்போ ராங் டீச்சிங்கை கொண்டு எப்படினாலும் வாழ்ந்துடலாம், தேவனுடைய கிருபையை உதாசீனப்படுத்துகிற இப்படிப்பட்ட போதகர்களையும் தண்டிக்காமல் இருப்பார்களா? அதனால் அவர்களோடு நீங்களும் சேர்ந்து அழிவில் தேவனுடைய தண்டனையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக ஜாக்கிரதையாக இருங்கள். முதல் காரியம் ஞாபகத்தில் வைத்திருக்கணும், தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்க போகிறோம். கிருபையினாலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கப்படுகிறனால நான் வாழ்கிற வாழ்க்கையை நான் இஷ்டம் போல வாழக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையினாலே நான் தேவனை உயர்த்துகிறவனாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நான் நீதி உள்ளவனாக பரிசுத்தம் உள்ளவனாக வாழ்கிறவனாக இருக்கணும். என் இஷ்டம் போல வாழ்ந்தால் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் நிற்பேன். இஸ்ரவேலர்களுக்கு எப்படி தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுத்தாரோ, அந்த தேவ தூதர்களுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்தாரோ, சோதோம் கொமோராவுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுத்தாரோ, அப்படியே நியாயத்தீர்ப்பு எனக்கும் உண்டு என்ற அறிவு எனக்கு இருந்தால் நான் இப்படிப்பட்ட ராங் டீச்சிங்கை கேட்கறதற்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட ராங் டீச்சிங்கை கொண்டு வருவதையும் நான் எதிர்க்கிறவனாக இருக்கேன். விசுவாசத்துக்காக போகிறவன், இது ஒரு ஆக்டிவாக செய்ய வேண்டிய ஒரு காரியம். என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நான் செயல்பட வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நினைவில் எப்பொழுதும் நான் வைத்திருக்கணும், தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டும். அப்படி வாழவில்லை என்றால், விசுவாசியாமல் நான் இருந்தால், இல்லைன்னா கிருபையை நான் உதாசீனப்படுத்துகிறவனாக என்னுடைய இஷ்டம் போல மாம்சத்துக்கு ஏற்றபடி நான் வாழ்கிறவனாக இருந்தால் எனக்கு ஆக்கினை உண்டு, சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்பதை நான் நினைவில் வைத்து, நான் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கிற ஒரு தருணம் இருக்கும் என்பதை நான் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொண்டிருந்தால் நான் விசுவாசத்துக்காக நான் போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்வது எனக்கு லகுவார்.
ரெண்டாவது காரியத்தை என்னதான் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்றால், அவர் சொல்லுகிறார் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், கடைசி காலத்தில் தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. யார் சொன்னார்கள்? அதுக்கு முந்தின வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட துன்மார்க்கர் கடைசி காலத்தில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். ஏற்கனவே உங்களுக்கு வார்னிங்கும் கொடுக்கப்பட்டுச்சு. பழைய ஏற்பாட்டில் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிற 3 அனுபவங்கள், 3 தரத்தார் மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலர்களும் நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. சொல்லினதை நம்ம நினைவில் வைத்திருக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பரியாசக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே 18வது வசனத்தில் வாசித்தோம். என்னது? அவங்க தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்க விரும்புகிறாங்க. அவங்க வாழ்க்கையின் நோக்கம் என்னன்னா, தங்களுடைய இச்சைகள் இருக்கும், தங்களுக்கு தோன்றும் மாம்சத்தின்படியாக வருகிற விருப்பங்களை நிறைவேற்றுவது தான் அவர்களுடைய நோக்கம். தங்களுடைய துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்க வேண்டும் என்பது தான் இந்த பரியாசக்காரர்களுடைய வாழ்க்கையோட பர்பஸ். தேவ கிருபை இருக்கு, அதனால என்னுடைய வாழ்க்கை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மாம்சத்தின்படி தோன்றுகிற காரியங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம் என்னன்னா, 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. ரெண்டாவது குணாதிசயம், ஒன்று தங்களுடைய சுபாவத்தின்படி தங்களுடைய இச்சைகளை விருப்பத்தை நிறைவேற்றணும். ரெண்டாவது பிரிந்து போகிறவர்களாக இருப்பாங்க, ஜனங்களையும் பிரிக்கிறவர்களாக இருப்பாங்க, சபையை பிரிக்கிறவர்கள், விசுவாசிகளை பிரிக்கிறவர்கள், கிறிஸ்தவ சமுதாயத்தை பிரிக்கிறவர்களாக இருப்பாங்க. இப்படி தவறான போதங்களை கொண்டு இல்லை அப்படிப்பட்ட டீச்சிங்கோடு நீங்கள் போவாதீங்க, இப்படிப்பட்ட டீச்சிங்கோடு போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ்டாக வச்சுருப்பாங்களே ஒழிய மற்ற யாரோடும் சேர்க்கிறவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்தவ அனுபவம், சகோதரத்துவம் என்ற ஒரு காரியம் இருக்காது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த டீச்சிங்னால கிறிஸ்தவர்களுக்குள்ளாக பிரிவினையும் கசப்பையும் உண்டாக்கி கிறிஸ்தவ அன்பை பகராதபடிக்கு பிரிந்து போகிறவர்களும் பிரிக்கிறவர்களுமா இருப்பாங்க. இது ஒரு அடையாளம். இது ஏற்கனவே அப்போஸ்தலர்களால் முன்னறிவிக்கப்பட்டு நம்மளுக்கு வார்னிங்காக கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்டவர்களுடைய பிரிவினை கொண்டு வருகிறவர்கள், பிரிக்கிறவர்களை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை பாருங்கள். தங்களுடைய இச்சைகளை நடப்பிக்கிறவர்களாக தங்கள் இஷ்டப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும். ஜனங்களை பிரிக்கிறவர்களாக தானும் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க, பிரிவினையை உண்டாக்குகிறவர்களாக இருக்காங்க. மூணாவது ஒரு காரியம் என்னென்னா, அங்கே அதே வாசிக்கிறோம், ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களும் ஆமே. பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இல்லை, அந்த அனுபவம் இல்லை, அந்த நடத்துதல் இல்லை. அதனால் அவங்களுடைய எப்படி நடக்கை எப்படின்னா, அவங்க ஜென்ம சுபாவம் என்னமோ, அவங்களுடைய ஜென்ம சுபாவம் என்ன சொல்லுகிறதோ, என்ன அறிவு அனுபவம் இருக்கிறதோ அதை வைத்து நடக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆவியானவரின் நடத்துதலின்படியாக அல்ல, தங்களுடைய ஞானம், லௌகிக ஞானம், அனுபவம், அவங்க சுபாவம் என்ன நடத்துகிறதோ அதன்படி நடத்துகிறவர்கள். கைடன்ஸ் அவங்களும் நடக்கிறது. அதனால் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்கள் அல்ல. தங்களுக்கு எது ஞானம் அல்லது ஆதாயம் என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அப்படி நடக்கிறார்கள். தங்களிடத்தில் வருகிறவர்களையும் தாங்கள் போதிக்கிறவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிற காரியமும் அதுதான். அப்படி இல்லை, பரிசுத்த ஆவியானவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர்களாம் இப்படி இருக்க மாட்டாங்க. தங்களுடைய ஜென்ம சுபாவத்தினால, ஏன் ஜென்ம சுபாவத்தின்படி நடக்கிறாங்கன்னா, ஆவின் நடத்துதல் எல்லாம் ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இல்லை. பரிசுத்த ஆவியானவரை ரிஜெக்ட் பண்ணி அவருடைய நடத்துதலை ரிஜெக்ட் பண்ணுகிறவர்கள் இப்படிப்பட்ட பரியாசக்காரர். இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபேக்டெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தாலும் இதனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், நிறைய பேர் பண்டிதர்கள் இருக்காங்க, PhD படிச்சிருக்காங்க, ஆனால் ரட்சிப்பின் நிச்சயமற்றவர்களாக இருப்பாங்க. காரணம் என்ன? இதில் இருக்கிற வெளிச்சத்தை நம்முடைய இருதயத்தில் நமக்கு கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. பரிசுத்த ஆவியானவரை நிராகரித்து ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த சத்தியத்தில் இருக்கிற மேன்மையை நாம் கண்டு கொள்ள முடியாது.
இவர்களுடைய அடையாளத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இவங்களுக்கு நீங்கள் விலகி இருக்கணும். இது விலகி இருங்க அப்படின்னு சொல்லி பரிசுத்த அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே அறிவித்த அந்த காரியத்தை நீங்கள் நினைத்து 2 காரியத்தை நினைவில் வைத்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று, தேவனுக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். நிற்கும்போது சாக்கு போக்கு சொல்ல இல்லை. என்னுடைய வாழ்க்கை இந்த தவறான போதனையினால் நடத்தப்பட்டு வஞ்சிக்கப்பட்டவனா என் இஷ்டம் போல வாழ்ந்தானா எனக்கு கிருபைனால எனக்கு மன்னிப்பு கிடைச்சது, எப்படியும் நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்ற நினைப்பில் இருந்துடக்கூடாது. அதற்கு உதாரணமாக இஸ்ரவேலையும் அங்கே ஆதிமேன்மை இழந்த தேவதூதர்களையும் சோதம் குமாரவையும் நம்மளுக்கு உதாரணமாக வைத்து இவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிக்காமல் அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தவர் உங்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பார் என்றதை நினைவுபடுத்துகிறார். அதே நேரத்தில் அப்போஸ்தலர்னு ஏற்கனவே நம்மளுக்கு எச்சரித்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களே, இப்படிப்பட்ட பரியாசக்காரர் வருவாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக விலகி இருக்கணும்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளும். ஆமாப்பா, ராங் டீச்சிங்கை கொண்டு வரவங்களுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நாம் போய் நிற்கணும் அப்படின்ற நினைவு எனக்கு எப்போவுமே இருக்கணும். இவர்களுடைய அடையாளங்களை வைத்து இவர்களுக்கு நான் விலகி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், நினைவாக இருக்கணும், உணர்வு அவேர்னஸ் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஜாக்கிரதையாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இல்லை. அப்படி தெரிந்து வைத்துக் கொள்கிறவர்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய அன்பிலே நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும். தவறான டீச்சிங்கிலிருந்து என்னை காத்துக்கொள்கிறவன் எப்படி அதை நான் காத்துக்கொள்ளணும்னா, தேவ அன்பிலே என்னை நான் காத்துக்கொள்கிறவனாக இருந்தால் ராங் டீச்சிங்குக்கு நான் என்னை காத்துக்கொள்வது லகுவார். 20வது வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். என்னுடைய விசுவாசத்தின் மேல் நான் உறுதிப்பட்டவனாக இருக்கணும். என்னுடைய விசுவாசத்தை நான் உறுதிப்படுத்துகிறவனாக கட்டுகிறவனாக இருக்கணும். ஆங்கிலத்தில் பில்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுது. விசுவாசத்தை நான் வர்த்திக்க பண்ணுகிறவனாக இருக்கணும். முதல் காரியம், தேவனுடைய அன்பில் நான் என்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய முதல் காரியம்னா விசுவாசத்தில் வளருகிறவனாக இருக்கும். விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னா நான் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தைகளிலே நான் நேரம் செலவழிக்கிறவனாக இருக்கணும். விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவனாக நான் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவனாக நான் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. சண்டேக்கு சண்டே நான் சர்ச்சுக்கு போகிறேன், அவர் பாஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுவார், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம், அதை நான் கேட்டுட்டேன், அதோடு என்ன பங்கு வேத வசனத்துக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு முடிந்து விட்டது அப்படின்ற வாழ்க்கை இருந்தால் தேவ அன்பிலே நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள முடியாது. தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டு 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 அதனால் வருகிற விசுவாசத்தில் நான் வளருகிறவன, விசுவாசத்தின் மேல் விசுவாசம் உடையவனாய், விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அதில் உறுதிப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். 2வது சொல்லுகிற காரியம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 14 பார்க்குறோம், பரிசுத்த ஆவிக்குள் நான் ஜெபம் பண்ணுகிற அனுபவத்தை குறித்து அங்கே பேசும்போது அந்நிய பாஷைகளை பேசி நான் தேவனோடு நான் உறவு கொள்கிற ஒரு அனுபவத்தை அங்கே பேசுகிறது. அந்நிய பாஷையில் பேசும்போது நான் என்னுடைய ஆவி தேவனோடு பேசுகிறதா இருக்கா. பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரா. நான் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறவனாக இருக்கிறேன், ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன், ஆராதிக்கிறவனாக இருக்கிறேன், அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறவ அனுபவங்கள் அந்த விதமான ஜப பழக்கத்தில் ஜப அனுபவத்தில் இருக்கிறது என்பது 1 கொரிந்தியர் 14 வாசிக்கும். அதே காரியத்தை தான் நம்ம எபேசியர் 6 வாசிக்கிறோம். ஆவிக்கு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இங்கேயும் அதே காரியத்தை யூதாவும் சொல்லுகிறவராக இருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிற அனுபவம் நாம் விசுவாசத்தில் வளருகிறதுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பிலே நம்மை காத்து கொள்வதற்கு உதவியார். தேவனுடைய அன்பை நான் ருசிக்க முடியும். அப்போதான் அந்த நிச்சயம் இருக்கும்.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்ற நிச்சயம் இருந்து, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து எனக்கு ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தில் எனக்கு உதவி செய்கிறார் என்ற உணர்வே, என்ற அறிவே தேவனுடைய அன்பை ருசிக்க எனக்கு உதவி செய்யும். உலகத்தில் இருக்கிற நன்மைகளை நான் 1000 பெற்றுக்கொண்டதுனால, ஆமாம் தேவன் எனக்கு நன்மை செய்தார், அவர் என் மேல் அன்பாக இருக்கிறார், எனக்காக இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்ற காரியம், தேவன் எனக்கு அன்பாக இருக்கிறார் மாத்திரமல்ல, அதன் பலனாக இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனின் 3ல் ஒருவர் எனக்குள்ளாக வாசமாயிருந்து நான் தேவனோடு சம்பாஷிக்க உறவு கொள்ள எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லும்போதே தேவ அன்பு எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்படி அந்த அனுபவத்தில் நாம் வளருகிறவர்களாக இருக்கணும். 3வது ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள், இயேசு திரும்ப வரப்போகிறார் என்ற உணர்வோடு நான் வாழ்கிறவனாக இருக்கணும். அவருடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்கிறவனாக இருக்கணும். இம்மைக்காக மாத்திரம் வாழக்கூடாது. வெறும் எனக்கு பூமியில் இந்த நன்மை வேணும், அந்த ஆசீர்வாதம் வேணும், இதெல்லாம் வேணும் தான். சரீரத்தில் சுகம் வேணும், சமாதானம் வேணும், பெருக்கம் வேணும், வளரணும், எல்லாம் பூமிக்குரிய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லது. பிளானிங், திட்டங்கள், முயற்சி, வளர்ச்சி எல்லாம் நல்லது. ஆனால் இந்த எல்லா காரியத்தில் இயேசு வருகிறார், இயேசுவாவே வாரும் என்று கூப்பிடுகிற ஒரு உணர்வோ எதிர்பார்ப்போ இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்துடக்கூடாது. இயேசு வருகிறார் என்ற உணர்வோடு, எதிர்பார்ப்போடு, எப்போ வருவார், சீக்கிரம் வாரும் என்று கூப்பிடுகிற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் தேவ அன்பிலே நான் என்னை காத்து கொள்கிறவனாக இருக்க முடியும். நிறைய பேருக்கு இயேசு வருகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பே இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம். வெறும் இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறோம். இல்லை, இம்மையை மறந்து விட்டு இயேசு வருகிறான்னு சொல்லிட்டு நான் சோம்பேறியா என் இஷ்டம் போல எதுவுமே பூமிக்குரிய காரியங்களை செய்யாமல் எனக்கு இருக்கிற பொறுப்புகளை நிராகரித்து அப்படி வாழ சொல்லவில்லை வேதம். ஆனால் அவர் வரும்போது நான் அவருக்கு பிரியமுள்ளவனாக இருக்கத்தக்கதாக எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற வேலையை செய்கிறவனாக இருக்கணும், குடும்பத்தை பராமரிக்கிறவனாக இருக்கணும், எல்லாருக்கும் முன்பாக நான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும், சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழணும், தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கணும், எல்லாம் கரெக்டு. பூமிக்குரிய வாழ்க்கை நான் நிராகரித்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வருகையை மறந்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அவர் வருகிறார், அவர் வரும்போது நான் அவருக்கு பிரியமுள்ளவனாக நான் காணப்பட வேண்டும். அவர் வருகிறார் என்ற உணர்வே மறந்து போன கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவர்கள் அவங்க தங்களை தேவனுடைய அன்பிலே காத்துக்கொள்வது கூடாத காரியமாக. 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு இரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரம் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, விசுவாசத்தில் தடுமாறுகிறவர்கள் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிப்பதற்கு நீங்கள் அவர்களை அங்கு தடுமாற்றலிருந்து திரும்ப எடுத்து மீட்டு அவர்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்படுவதற்கு நீங்கள் செயல்படுகிறவர்களாக. தேவனுடைய அன்பிலே நான் என்னை காத்துக்கொள்கிறவனாக இருந்தால் என்னுடைய சக விசுவாசி, ஆவிக்குரிய சகோதரன் சகோதரி இந்த விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறார்கள், தடுமாறுகிறவர்களாக இருந்தால் அவங்கள விசுவாசத்தில் திரும்ப உறுதிப்படுத்துவதற்கு நான் செயல்பட்டு வேத வசனத்தை கொண்டு அவர்களை நான் ஸ்திரப்படுத்துகிறவனாக இருக்கணும். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டா மற்ற சகோதரர்கள் ஆவிக்குரிய சகோதரர்கள் சகோதரிகளுடைய நிலைமையை குறித்து எனக்கு பாரம் இல்லாது இருந்தால், நான் செயல்படாமல் இருந்தால் தேவனுடைய அன்பில் நான் இல்லை. தேவன் நமக்கு கொடுத்திருக்க கட்டளை, நான் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்கள். நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று எந்த அளவுக்கு உங்களுக்கு உணர்வு இருக்கிறதோ அதே அளவுக்கு உங்கள் சகோதரரும் சகோதரிகளும் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆவலும் உங்களுக்கு இருக்கணும். அதற்கு நீங்கள் வேதத்தில் நீங்கள் வளர்ந்து விசுவாசத்தில் தேறினவர்களாகி அவர்களையும் விசுவாசத்தில் நீங்கள் ஸ்திரப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும்.
ஆனால் அப்படி சொல்லும்போது சொல்கிறேன், நான் வந்து விசுவாசத்தில் இருந்து தடுமாறி பாவத்தில் போகிறவங்கள நான் இழுக்கிறேன், திரும்ப காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் விழுந்துடக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 22லேருந்தே சொல்லப்படுது. அப்படி சிலர் அக்கினியிலேருந்து இழுத்து விடும்போது எப்படி பண்ணணும்னா பயத்தோடு அவர்களை ரட்சிக்கணும். எங்கே நம்ம விழுந்துட போகிறோம், நம்ம வழுவிட போகிறோம், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறித்து தள்ளுங்கள், அவங்கள நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய வஸ்திரம் கரைப்படாதபடிக்கு நான் ஜாக்கிரதையாக இருக்கேன். அப்படி கரைப்பட்டவர்கள் பாவத்தில் கரைப்பட்ட அந்த காரியத்தை குறித்து நான் ஜாக்கிரதையாக வந்து விலகி இருக்கணும். இப்படி வலுவாதபடிக்கு என்னை காக்கிறது தேவனுடைய செயல் என்பதை அறிந்தவனாய் நான் ஜாக்கிரதையோடு பயத்தோடு இந்த கிரியை செய்கிறவனாக இருக்கேன். அப்படி செய்யும் போது தான் நான் தேவனுடைய அன்பில் என்னை காத்துக்கொள்வேன். நான் ஊழியம் செய்கிறேன், மற்றவங்களை நம்ம பாவத்திலேருந்து கொண்டு வரேன்னு அவங்களோடு காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள போல் வாழ்ந்து அவங்க இருக்கிற இடத்துல போய் அங்கே போய் ஆதாயம் பண்ணலாம் சொல்லக்கூடாது. நான் ஜாக்கிரதையாக இருக்கேன். அதே நேரத்தில் 24வது வசனத்தில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கும். அவருடைய கிரியை இருக்கிறபடினால்தான் நான் என்னை காத்துக்கொள்ள முடிகிறது. அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறபடினால்தான் நான் பரிசுத்தமாக இருக்க முடியுது. அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறபடினாலே தான் நான் தேவ அன்பிலே நான் என்னை காத்துக்கொள்ள முடியுது. அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறபடினால்தான் நான் விசுவாசத்தில் சிறப்பட்டவனாக இருக்கிறேன். அவர் எனக்குள்ளாக கிரியை செய்கிறபடினால்தான் விசுவாசத்தில் வலுவி போகிறவர்களே நான் ரட்சிக்க என்னால் முடிகிறது. இந்த உணர்வு இருக்கிறபடினால அப்பொழுதும் அவருக்கு துதி, அவருக்கு கனம், மகிமை என்று அவரை உயர்த்துகிறவனாக இருந்தால் நான் விசுவாசத்துக்காக போராடி அதில் நிலைத்திருக்கிறவனாக இருக்கேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியமும் அதுதான். விசுவாசத்துக்காக போராடுகிறவர்களாக இருங்க. விசுவாசத்துக்காக போராடணும்னா நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டிய காரியம் 2 காரியம். பாவம் செய்து இஷ்டம் போல வாழ்ந்தால் தண்டனை உண்டு, தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அதற்கு பழைய ஏற்பாட்டில் நம்மளுக்கு திருஷ்டாந்தங்களை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களும் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்டவங்க வருவாங்க, ராங் டீச்சிங்ஸ் வரும், ராங் டீச்சிங்ஸ்லேருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக விலகி இருக்கணும். அப்படிப்பட்ட டீச்சிங்கை கொண்டு வருகிறவர்களும் விலகி இருக்கணும். நீங்கள் இந்த 2 காரியத்தை நினைவில் வைத்து கொண்டு தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்வதற்கு விசுவாசத்தில் வளருங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக வாழுங்க. முடிந்த வரைக்கும் ஜாக்கிரதையாய் விசுவாசத்தில் வலுவி போகிறவர்களை நீங்கள் காத்து அவர்களை ரட்சிக்கிறதற்கு பிரயாசப்பட்டு எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக, உயர்த்துகிறவர்களாக, மகிமைப்படுத்துகிறவர்களாக வாழுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக பரிசுத்தமாய் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்பிலே தங்களை காத்து கொண்டவர்களாய் அவர்கள் வாழ உதவிச்சு. ஆண்டவரே, இஷ்டம் போல மாம்ச சுபாவத்தின்படி வாழாதபடிக்கு, அப்படி வாழ்வதற்கு ஏதுவாக வருகிற தவறான போதனைகளை அறிந்தவர்களாக ஜாக்கிரதையாய் வாழ்ந்து உம்மிலே தேறினவர்களாக, உம்மை போல கர்த்தாவே வாழ்கிறவர்களாக, அவர்களுக்காக நீர் வைத்திருக்க தேவ திட்டங்களை நிறைவேற்றுகிற விசுவாச வீரர்களாக அவர்கள் செயல்பட உதவிச்சு. ஆண்டவர், இந்த நாளிலே அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட காரியங்களுக்கு அவர்கள் தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உமக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் என்ற உணர்வோடு வாழ என் தேவனவே ஆவியானவர் தொடர்ந்து அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907 52795. Mail ID wordofgod.paul@gmail.com. ஜெய் சீலன் பால் மினிஸ்ட்ரிஸ் வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.